களப்பயிற்சியில் எங்களை வழிநடத்தும்படியாக அருட்பணி முனைவர் ஆர்லின் ரெஜினாபாய் அக்கா அவர்களும், அருட்பணி KLD ராஜசேகரன் அண்ணன் அவர்களும், முனைவர் வாஞ்சன் அக்கா அவர்களும் நியமிக்கப்பட்டார்கள். இக்களப்பயிற்சியில் மாணாக்கர் குழுவிற்கு 5 நபர்கள் என்ற விதத்தில் 5 குழுக்களாக பிரிந்து நிலம், நீர், சமயம், பண்பாடு, அரசியல் போன்ற தலைப்புகளின் அடிப்படையில் கருத்துக்களை சேகரித்தார்கள். இக்களப்பயிற்சியானது 12 நாட்கள் நடைபெற்றது. இதில் 6 நாட்கள் கல்லூரியின் தலித் ஆதார மையத்தில் வைத்து இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பல துறையை சார்ந்த அறிஞர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் காலை சரியாக 9 மணிக்கு நமது கல்லூரி பேராசிரியர்களால் விவசாயத்தை குறித்த இறையியல் பார்வை கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்கள் தோழர் இஸ்மாயில் அவர்கள் இயற்கை விவசாயம் மற்றும் மண் வளப்படுத்தலின் அவசியத்தை குறித்தும், தோழர் செந்தமிழ் செல்வி அவர்கள் நஞ்சில்லா உணவின் தேவையை குறித்தும், தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் தோழர் கருப்பையா அவர்கள் நில உரிமை போராட்டங்கள் குறித்தும், பிரிட்டிஷ் மன்னர்களால் தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் குறித்தும் கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் அருட்பணி முனைவர் பீட்டர் சிங் அண்ணன் அவர்கள் புவி வெப்பமயமாதலின் காரணங்கள் குறித்தும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும், அருட்பணி முனைவர் கனக நெல்சன் அவர்கள் கிராமிய சமயங்கள், திருவிழாக்கள், சடங்குகள் குறித்தும், அருட்பணி பால்தேவ சகாயம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான மாற்று மருத்துவ முறைகள் குறித்தும், நமது கல்லூரியின் முதல்வர் அருட்பணி முனைவர் மார்க்ரெட் கலைச்செல்வி அக்கா அவர்கள் கிராமிய தொடர்பு முறைகள் குறித்தும் கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் அருட்பணி குருஸ்துரை அண்ணன் அவர்கள் பரட்டையின் இசையும் இறையியலும் என்ற தலைப்பிலும், பரட்டையின் கிராமிய பாடல்கள் என்ற தலைப்பிலும் ஆழ்ந்த இறையியல் அர்த்தங்கள் கொண்ட முனைவர் பரட்டை அண்ணன் அவர்களின் பாடல்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நேரடி களப்பயிற்சியின் அனுபவங்கள். வாசுதேவநல்லூர் என்ற இடத்தில் சுமார் 55 ஏக்கர் பரப்பளவில் எப்படி இயற்கையான முறையில் விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது என்று நேரடியாக சென்று பார்வையிட்டோம். மதுரை ஒத்தக்கடையில் அமைந்துள்ள விவசாய கல்லூரியில் வைத்து அழிந்து வரும் இயற்கை விவசாயத்தை குறித்தும், நஞ்சில்லா உணவின் முக்கியத்துவத்தை குறித்தும், 3ஆம் உலகப் போர் வருமானால் அது குடிநீருக்கானதாகத்தான் இருக்கும் என்றும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் அமைக்கப்பட்ட இயற்கை சந்தைக்கு சென்று இயற்கை முறையில் செய்யப்பட்ட பொருட்களையும் மூலிகைகளையும் பார்வையிட்டோம். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி என்ற இடத்தில் நடைபெற்ற பூமி இயற்கை விவசாய பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு இயற்கை விவசாயத்தை குறித்த பட்டறிவை வளர்த்து கொண்டோம். மேலும் மதுரை மேலூர் பகுதியில் உள்ள மீனாட்சிபுரம், அரிட்டாபட்டி என்ற குக்கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அம்மக்களின் வாழ்க்கை முறைகள், சடங்கு சம்பிரதாயங்கள், திருவிழாக்கள், விவசாயம் செய்யும் முறைகள், டங்ஸ்டன் போராட்டத்தின் காரணம் குறித்து அறிந்து கொண்டோம். 14/9/2025 அன்று ஞாயிறு அன்று காரியாபட்டி அருகில் உள்ள சித்துமுன்றழைப்பு என்ற கிராமத்திற்கு சென்று அக்கிராம மக்களோடு எங்களை இணைத்துக் கொண்டு வழிபாட்டில் கலந்து கொண்டோம். இவ்வழிபாட்டில் அருட்பணி முனைவர் ஆர்லின் ரெஜினாபாய் அக்கா அவர்கள் அருளுரை ஆற்றினார்கள். இந்த 12 நாட்களும் இயற்கை விவசாயத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் நமது கல்லூரியில் உள்ள மூலிகை தோட்டத்தை பண்படுத்தி கத்தரி, தக்காளி, மிளகாய், கொடியவரை, செடியவரை, பாகற்காய், பல வகையான கீரை வகைகள், மரங்களை நட்டு இன்று வரை தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறோம். நன்றி.